வணக்கம். என் தமிழ்நாட்டு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த 23ஆம் தேதி நடக்கப் போகும் அரசியல் யுத்தத்தில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு நம் வாக்கு அளிக்கும் முறையினால் நம் நேர்மையையும் நம் வீரத்தையும் அன்று தெளிவாக எதிரி கட்சிகளுக்கோ இதுவரை கொள்ளையடித்து கொண்டு வந்திருக்கும் கட்சிகளுக்கோ அன்று முழு தீர்வை அளிக்கப் போகிறோம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம் இந்திய திருநாட்டை தலைகுனியாமல் பாதுகாத்து கொண்டிருக்கும் ஐயா நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற அதிமுக எடப்பாடி ஐயா அவர்களின் ஒரு பொன்னான ஆட்சி அமைந்திட, மேலும் அவருடன் ஆட்சியில் அமர்ந்தால் மதுபான முற்றிலும் ஒழிப்போம் அப்படி என்பதற்காக முதல் கையெழுத்து போடுவோம் அப்படி என்ற ஒரே ஒரு கட்சியிலிருந்து வந்த குரல் நம் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களால் மட்டுமே. வேற எந்த கட்சியும் அந்த மாதிரியான வாக்குறுதிகளை இதுவரை அளித்ததில்லை. நம் படித்த மேதாவியான பல விருதுகளையும் பல நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்திருந்த நமது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று அவரோடும் அதிமுக கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் நம் எடப்பாடி ஐயா ஆண்ட ஒரு 4.5 வருடம் ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை மிகவும் செழுமையாகவும் செம்மையாகவும் வழிநடத்தி சென்றார் என்பது அனைத்து மக்களுக்கும் தெரிந்தது. அப்படி நல்முறையில் வழிநடத்தி சென்ற அரசியல்வாதிகளின் அரசியலாக இந்த 2026 இருக்க வேண்டும். அவர்களின் வழியிலே இந்த 2026 நல்ல ஆட்சி நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் மற்றும் அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் ஆசையுமாக இருக்கிறது. ஆகவே புதிதாக வாக்கு செலுத்தக்கூடிய மாணவர்களோ, புதிய வாக்காளர்கள், இளைஞர் பெருமக்கள், பெண்கள் அனைவரும் இந்த படம் நடிக்கக்கூடிய விஜய் அவர் கட்சியில் வாக்கு அளித்து வீண் செய்யாமல், சீமான் ஐயா அவர்களுக்கும் வாக்களித்து வீண் செய்யாமல், தயவு செய்து இந்த ஒரு முறை பாமக மற்றும் இரட்டை இலை பிஜேபி நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பெற்ற இந்த கூட்டணியிலே வாக்களித்து பெருவரையான வாக்களித்து அவர்களை வெற்றி பெறச் செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோலவே ஏன் சீமான் ஐயா அவர்களுக்கும் விஜய் ஐயா அவர்களுக்கும் இந்த ஒரு முறை வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் அரசியலுக்குள் இப்பொழுது ஆரம்பமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே முதலில் சிறு சிறு தொகுதிகளாக வெற்றி பெற்று பின்பு அவர்கள் ஒரு முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுவது ஒரு சரியான ஒரு வழியாக இருக்கும். அரசியலை நன்கு கற்றுக்கொண்டு வந்தால் நன்கு வழியாக இருக்கும். முதலில் தனித்து இங்கு போட்டியிட்டால் நம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற வாய்ப்பில்லை. இருக்கும் பட்சத்தில் வாக்களித்து வீணடிக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறேன். அதுபோல் ஒவ்வொரு கிராமத்திலோ நகராட்சியிலோ ஓட்டுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் பல அரசியல் கட்சிகள் செய்வார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. அந்த அனைத்து சலுகைகளும் வேண்டாம் என்று வெறுத்துவிட முடியாது. ஏனென்றால் நாம் பழகிய நட்பு வட்டாரங்களிலிருந்தே நமக்கு வருவார்கள். அவர்களை நாம் பகைத்து கொள்ள முடியாத காரணத்தால் என்ன ஒரு சலுகைகள் இருந்தாலும் அதை வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் தயவு செய்து இந்த ஒரு முறை நமது அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு வாக்களிக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு வாக்களித்தால் இந்த தமிழ்நாடு ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய தமிழ்நாடாக மாறும். அனைத்து சமுதாய மக்களுக்கும் என்னென்ன சலுகைகள் தேவையோ, என்னென்ன உரிமைகள் தேவையோ அனைத்தையும் செய்யக்கூடிய வல்லமை நம் எடப்பாடி ஐயா அவர்களுடைய ஆட்சியிலே கண்டிப்பாக நடைபெறும் என்பதை உங்களிடம் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தயவு செய்து திமுக அவர்களுக்கு வாக்களித்து நம் இந்து மத கொள்கைகளையும் நம் இந்து மதத்துக்கு எதிரான அரசியல் பேசக்கூடிய அந்த கட்சியில் உள்ளவர்களுக்கு தயவுசெய்து வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் இன்னும் இந்த 5 ஆண்டுகள், இன்னும் 10 வருடங்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்தால் இன்னும் பல கோயில்கள் இடிக்கப்படும். உதாரணமாக நம்ம ஊர் விழுப்புரம் மாவட்டம் திரௌபதி அம்மன் கோவில், அதாவது மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் இதுவரை இழுத்து மூடியிருக்கிறார்கள். காலமாக தொன்று அந்த ஊர் மக்கள் வணங்கி வந்த திரௌபதி அம்மன் கோவிலை ஒரு கபட நாடகம் ஆடி அந்த கோவிலை இதுவரை திறக்க முடியாமல் சீல் வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சியில். இது ஒரு சாதாரண சின்ன ஒரு விளக்கம்தான். இதுபோல் இந்த தமிழ்நாட்டிலே இன்னும் நிறைய கிராமங்களில் கோவில்கள் உடைத்து எறியப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களே, ஆகவே நம் தெய்வத்தை வணங்கக்கூடிய, நம் இறைவர் கடவுள் வணங்கக்கூடிய, தெய்வ பக்தியோடு வணங்கக்கூடிய அனைத்து நம் இந்து மக்கள் அனைவரும் தயவுசெய்து யோசித்து நம் எடப்பாடியார் அவர்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம் இந்து மக்களுக்கு மட்டும் சொல்ல வரவில்லை, முஸ்லீம் பெருமக்கள் மற்றும் கிறிஸ்டின் பெருமக்கள் இவர்கள் அனைவரும் அவரவர் வழிபாட்டினை எந்த ஒரு இடைஞ்சலும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல்
அவர்கள் போக்கிலே வழிபட்டு வருவதற்கு உண்டான அனைத்து சலுகைகளும் நம் எடப்பாடி ஐயா அவர்கள் செய்து தந்து கொண்டு இருந்தார் அவர் ஆட்சியில். ஆனால் திமுக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே அந்த கலவரங்கள் மற்றும் கலவரங்கள் ஏற்படுவதற்கான அதிக ஒரு செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஆகவே அனைத்து சமுதாய மக்களும் இங்கு தமிழ்நாட்டிலே நன்கு வளர்ச்சி அடைய வேண்டும், தன் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், தாங்கள் உரிமையோடு இந்த தமிழ்நாட்டிலே வாழ வேண்டும் என்று நினைத்தால் தயவுசெய்து பிஜேபியை சேர்ந்த நரேந்திர மோடி ஐயா அவர்களின் கூட்டணியில், நமது பாமக ஐயா அவர்களின் கூட்டணியில் ஐயா எடப்பாடி அவர்களின் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம் தமிழ்நாட்டு மக்களே.